பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அவுட்டோரில் வந்திருக்கோம் இல்லையா? இது எங்கன்னா நெய்யார் டேம் பக்கத்தில் ஒரு இடத்துல பூஜாவோட ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட பேர் என்னன்னா குறுக்கு காலன். குறுக்கு காலன் எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போமா? அது கூட கல்யாணத்துக்கு போற சீன்ஸும் நான் காமிக்கிறேன். இங்க பயங்கர நேச்சர் சீனரிஸ் நிறைய இருக்குன்னாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த குறுக்கு காலனுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். நேந்திரங்காய், நேந்திரம் வாழைக்காய் இருக்கு இல்லையா, அது இப்படி கியூபா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது சேனையும் அதே மாதிரி கியூபா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இது 1 கப் தயிர், புளிப்பு இல்லாத தயிர் அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், இது ஜஸ்ட்டு கலருக்காக மட்டும். அப்புறம் நெய் தாளிக்கிறதுக்கு, தேங்காய் எண்ணெயும் வேணும். அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் இது ரெண்டும் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மிளகு இருக்கு இல்லையா, மிளகு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பெப்பர் பவுட்ரு தான் இருக்குன்னா பெப்பர் பவுட்ரு போட்டாலும் போதும். மஞ்சள் பொடி, கடுகு, இது வெந்தயம் வறுத்து பொடிச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம், அது ஒரு பிஞ்சு தான். அப்புறம் கருவேப்பிலை, மிளகா வத்தல், இவ்வளவும் தாளிக்கிறதுக்கு. இந்த குறுக்கு காலன் எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த மிளகை மிக்சியில் நல்ல தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுருவோம், மண் சட்டி வைப்போம். இது அடி கனமான பாத்திரத்தில் தான் செய்யணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும். இப்போ இந்த மிளகு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, இதை அரிச்சு ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ இது வேகிறதுக்கு அவ்வளோ தண்ணி திருப்பியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இது நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. குறுக்கு காலன்னா இப்படி வத்தி இருக்கணும், இலையில சைடில் வைக்கிற மாதிரி தான். அதனால நல்ல வத்தினதாக இருக்கணும். ஆனால் சேனை வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும். சேனை வேகாட்ட அரிக்கும் இல்லையா, சேனை போட்டுக்குவோம். இது வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி வேணும்னா, இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர். இது வேண்டான்னா வேண்டாம். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றும் போது இது வெந்திருக்கும். நமக்கு நடுவில் இது ஒன்று கிளறி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இது அடியில் பிடிக்கும். அதுக்குள்ளேயும் நான் தேங்காய் ஜீரகம் இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும். தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் ஊற்றி அரைச்சிக்குவோம். அப்போது தண்ணி நிறைய ஆகி அதை திருப்பி வற்ற வச்சிருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணிக்கு பதிலாக தயிர் ஊற்றி நைஸாக அரைச்சி கொண்டு வரேன். இது மூடி வச்சு நடுவில் கிளறி விட்டு வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது நம்ம இந்த சேனையும் வாழைக்காவும் போட்டோம் இல்லையா, இது நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ தான் நான் கிளறி விட்டேன், அதுக்கப்புறமும் திருப்பியும் அடியில் பிடிச்சேன். இது உடனே அடியில் பிடிக்கும், அதனால் நல்ல கட்டி உள்ள பாத்திரம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நடுவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மாதிரி தண்ணி ஃபுல்லாக வற்றணும், தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இந்த தயிர் இதில் ஊற்றணும். நம்ம வேறு எந்த டிஷ்லையுமே தயிர் ஊற்றி நம்ம கொதிக்க விட மாட்டோம். தயிர் ஊற்றினா லாஸ்ட்டில் தயிர் ஊற்றி இறக்கிடுவோம் இல்லையா, இது அப்படி இல்லை. இந்த தயிரில் கிடந்து இது வேகணும், தயிரில் இருந்து குறுகணும்னு சொன்னால் தமிழில் அது புரியுமான்னு தெரியல, நம்ம வத்தணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்ப்போம். அதில் நெய் சேர்க்குறது எதுக்குன்னா, இதில் நம்ம காரத்துக்கு இந்த மிளகோட காரம் தான். மிளகோட காரம் ஒரு மாதிரி எரிக்கிற காரமாக இருக்கும், பஞ்சிங் டேஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி. அதனால் அதை ஒன்று சாஃபன் பண்ணுறதுக்கு தான் இந்த நெய் ஊற்றுறோம். இது நல்லா கொதித்து இதில் தண்ணி இல்லாமல் வற்றணும். அது வரைக்கும் இந்த தயிரில் இருந்து இது வேகணும். இந்த குறுக்கு காலன் கேரளாவில் சதன் சைடு உள்ள டிஷ் கிடையாது, இது திரிஷூர் அந்த பக்கம் மிடில் அண்ட் நார்த்தில் உள்ள டிஷ் ஆகும். இது இப்போது இப்படி நடுவில் கிளறி கொடுத்து இந்த தயிர் ஃபுல்லாக வத்துற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ இது திறந்து பார்ப்போம். இது நடுவில்னா கண்டினியூஸ்லி இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு நிமிஷம் வச்சுட்டு போனாலும் அடியில் பிடிக்கும். வாழைக்காவும் டக்குன்னு பிடிக்கும், சேனையும் பிடிக்கும். இப்போது இது தண்ணி இல்லாமல் நல்லா வத்திருச்சு இல்லையா, இப்போது இந்த தேங்காய் அரைச்சது இதில் ஊற்றும். இப்போ இது எல்லாம் ஆச்சு. இது ஜஸ்ட் ஒன்று கொதிச்சா போதும். இந்த இப்படி முட்டையாக பபிள்ஸ் வருது இல்லையா, இது கரெக்டான பக்குவம். இது வரைக்கும் நான் உப்பு போடவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உப்பு போடுறேன். இது டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், தாறுமாறு தக்காளி சோறு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த கொதிக்குது இல்லையா, பபிளாக வருது இல்லையா, இவ்வளோ போதும். இப்போ அடுத்த பற்ற வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு, இது நம்ம மண் சட்டினால சூடு அப்படியே இருக்கும், அதனால இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். சூட்லேயே இது அப்படியே வத்திரும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன தெரியுமா, கேரளாவில் நிறைய டிஷ்ஷில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டில் வெந்தயம் வறுத்து பொடிச்சு போடுவாங்க. ஜஸ்ட் a pinch தான் போடணும், நிறைய போட்டால் கசக்கும். அப்படி நீங்கள் வறுத்து பொடிக்கிறதுக்கு உங்களுக்கு சோம்பேறியாக இருந்ததுன்னா தாளிக்கும் போது 2 வெந்தயம் போட்டு தாளிச்சா போதும். ஆனால் இங்கே ஃபிஷ் கறியில், சாம்பாரில் எல்லாத்துலேயுமே இந்த வெந்தயம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கதை போடுவாங்க. ஒரு பிஞ்ச் தான் போடுவாங்க, ஆனால் அதுக்கு டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும், மனம் நல்ல மனமாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்,
இது ஃபுல்லாக நெய்யில் தான் தாளிக்கணும். ரொம்ப நெய்யில் தாளித்தோன்னா டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கும். 1 ஸ்பூன் கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடும். இப்போது இதை எடுத்து இது தலையில் கொட்டி நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவோம். குறுக்கு காளான் ரெடி. இதுதான் குறுக்கு காளான். செஞ்சு பார்ப்பீங்கள்ல? இதுதான் கல்யாணம் நடக்கிற சர்ச். சுற்றி உள்ள வியூ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன், அட் த சேம் டைம் ரொம்ப அழகாக இருக்குது. இவங்க 2 பேரும் தான் காம்பேரிங். പൂജാവോടെ ഫ്രണ്ട് ഇത് അമൽ. നമ്മുടെ പ്രിയപ്പെട്ട വരൻപദവും സ്റ്റേജിലേക്ക് വരികയാണ്. അവരെ വേദിയിലേക്ക് സ്നേഹത്തോടെ സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. ഈ ഒരു ധന്യമുഹൂർത്തത്തിൽ നിങ്ങളെ എവരെയും സ്വാഗതം ചെയ്യാനുള്ള അവസരം ലഭിച്ചതിൻ്റെ സന്തോഷം അറിയിച്ചുകൊണ്ട് തന്നെ ഞാൻ അമൽ ജോർജ്, എൻ്റെ കോ ഹോസ്റ്റ് സുകൃതി. Sharing is what we are going to experience the most going forward. Welcoming the ever charming newlyweds to share a sip of tender coconut. வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? இந்த இடத்துக்கு பேர் வந்து நெய்யார் டேம் பக்கத்தில் உள்ள அம்பூரி அப்படிங்கிற இடத்துல தான் கல்யாணம். நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலெல்லாம் சீனரிஸ் நல்லா இருந்ததுனால அதுவும் கூட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ இந்த குறுக்கு காலனோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குறுக்கு காலனுக்கு வந்து நம்ம காரத்துக்கு வெறும் மிளகு மாத்திரம் தான் போடுறோம் இல்லையா? உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு கூட்டி போட்டுக்கோங்க. நான் கம்மியாக போட்டிருக்கேன், எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு. மிளகு கூட்டி போட்டு அது தேங்காய் பால் பிழிகிற மாதிரி 2 தடவை 3 தடவை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெப்பர் பவுடர் போட்டாலும் போதும். இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இன்றைக்கி என்னோட அட்டையர் நல்லா இருக்கா? இது வந்து பூஜா குட்டி எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாரி. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா. பிரசாந்தின்னு ஒரு பொட்டிக்கில் இருந்து. லென்த்து கம்மியாக இருக்குது, 5.2 மீட்டர்ஸ் தான் இருக்குது லென்த்து. ஆனால் இன்றைக்கி கல்யாண வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அட்டையர் அப்படின்னு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பூஜா குட்டி.